நோங்க இந்த சஹருடைய இது இருக்குல்ல சார், இந்த சஹருடைய நேரம் எது வரைக்கும் இருக்குது சார்? எது வரைக்கும் சாப்பிடலாம் சஹருடைய நேரம்? இதை இறைவன் குர்ஆனிலேயே சொல்லிட்டான். குலு சாப்பிடுங்கள், வஷ்ரபு அருந்துங்கள், ஹத்தா யதபையன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்துல் அஸ்வதி. அதாவது கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு தெரிகின்ற வரைக்கும் உண்ணலாம் பருகலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். கருப்பு கயிறுங்கிறது இருள் அகன்று, வெள்ளை கயிறு என்பது வைகரை, இருள் அகன்று வைகரை பொழுது வருகின்ற வரைக்கும், அதான் ஃபஜ்ருடைய நேரம் வருகின்ற வரைக்கும் உண்ணலாம் பருகலாம் அல்லாஹ் சொல்லிட்டான். குர்ஆன்ல இருக்குது. அதுதான் நேரம், கடைசி நேரம். சூரியன் உதிக்கிறது இல்லை, சுபுடைய நேரம் வர வரைக்கும் தான். சரி, அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்க கேட்டதுக்கு பிறகு கூட நீங்க உண்ணலாம் பருகலாம், ஏன்னா அவங்க தஹஜ்ஜுத் தொழுகைக்காக பாங்க சொல்றாங்க. ஆனா அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு பாங்க கேட்டா உண்ணுவது அதனால நிறுத்திடுங்க, ஏன் அது சுபுஹ் தொழுகைக்கு உண்டான பாங்கு, புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ சுபுடைய நேரம் தான் அதனுடைய எல்லை, சஹருடைய நேரம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே போல சுபுடைய நேரம் வரைக்கும் இருக்குன்னு சொன்னாலும் கூட சுபுடைய பாங்க சொல்ல வரைக்கும் நீட்டிக்கிட்டே போகக்கூடாது, நேரம் இருக்குது. அதனால எது சிறந்ததுன்னு பார்க்கணும் அல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு என்ன வழிகாட்டி இருக்கிறாங்க, சிறந்தது எது, அதையும் பார்க்கணும்ல. ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தஸஹர்னா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள்லாம் சஹர் உணவை உண்டோம், பிறகு தொழுகைக்காக போனோம். இப்போ அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, இந்த நீங்கள் சஹர் உணவு உண்டதுக்கும் தொழுகை நேரம் வந்ததுக்கும் எவ்வளோ நேரம் இருந்த இடைவெளி நேரம்? அப்போ சொன்னால் ஹம்சீனா ஆயத்தன், 50 வசனங்களை ஓதினால் எவ்வளோ நேரம் இருக்கும், அவ்வளோ நேரம் இருந்தது. புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆனால் அந்த காலத்தில் இந்த நிமிடத்தை சொல்ல முடியாத, 10 நிமிஷம் இருந்துச்சு, அரை மணி நேரம் இருந்துச்சு சொல்ல முடியாது. அப்போ அந்த கணக்கே இல்லை. 50 வசனங்களை ஓதுனா எவ்வளோ நேரம், முறையாக ஓதுனா ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், 20 நிமிஷம் எடுக்கலாம், அவங்கவுங்க ஓதுற தகுந்தவாறு. அதனால ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம், 1/4 மணி நேரம் வைக்கலாம். அதுக்கு முன்னாடியே நிறுத்தி இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுபூடைய நேரம் வருகின்ற வரைக்கும் இருந்தாலும் 10 நிமிடம் 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நிறுத்தி இருக்காங்க. அந்த மாதிரி நாமும் நிறுத்தி கொள்வது தான் சிறந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த அடிப்படையில் தான் நம்ம சஹருடைய நேரம் முடிவு அப்படின்றது ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு முன்னால, சில பேர் 20 நிமிஷத்துக்கு முன்னாலே போட்டிருப்பாங்க ரொம்ப பேணுதலுக்காக. இன்னும் சில காலிகளும் 15 நிமிஷம்னு சொல்லுவாங்க, பேணுதல் அடிப்படையிலே தான் அப்படி செய்யறாங்க.